அச்சப்படாதீங்க, தயங்காதீங்க. காடு எதுவா இருந்தாலும் சிங்கம் தான் அங்க சிங்கிள், சிங்கம் தான் அங்க ராஜா. அது மாதிரி எளிய பின்னணியில் இருந்து பெரிய உயரத்துக்கு முயற்சியால் வந்திருக்கக்கூடிய நீங்க தான் அங்க ரியல் ஹீரோ. உங்க கெத்த காமிச்சு ஜெயிச்சு வாங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாட நாங்களும் இந்த உலகமும் தயாரா இருக்கோம். இந்த பெருமைமிகு விழாவில் தமிழ்நாட்டோட மாநில பள்ளி கல்விக் கொள்கை 2025 வெளியிட்டது பெரும் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, இப்போக்கான சிந்தனை இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். இதுல சில ஹைலைட்டா சில பாயிண்ட்களை சொல்ல விரும்புறேன். இந்த கல்விக் கொள்கை மூலமா படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்மளோட உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் புதிய மாதிரி வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். உண்டு உறவிட பள்ளிகள் உருவாக்கப்படும். கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி செயலியும் ஒவ்வொரு வீடும் ஒரு வகுப்பறை என்ற நிலையை உருவாக்கும். மதிப்பெண்களாக இல்லாம மதிப்பீடுகளை நோக்கிய பயணமா தேர்வு முறை அமையும். பசுமை பள்ளிகள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும். நான் முதல்வன் திட்டம் வேலைக்கு வழிகாட்டுவதாக மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக அமையும். இப்படி கல்வித்துறையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறோம். ஒரு வரியில சொல்லணும்னா, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை.